சொல்றேன். அட என்னப்பா பேசக்கூட மாட்டேன்றீங்க? ஆமா, சாமியெல்லாம் நல்லபடியா கும்பிட்டீங்களா? நான் ஏதோ கேஷுவலா ஃப்ரெண்ட்லியா உங்ககிட்ட பேசினா நீங்க என்னமோ விரோதியாவே பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்பா, அதான் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி எழுதி வாங்கிட்டீங்கல்ல, அப்புறம் என்னப்பா? அது சரிப்பா, உங்கள யாரு கம்பெனியை பார்த்துக்க போறீங்க? பழையபடி நடராஜா இல்ல உங்க 3 பேர்ல வேற யாராவதா? ஹலோ, இதான நடந்தது. ஆனா நான் எதிர்பார்க்கவே இல்ல நடராஜ் மேல போலீஸ் டவுட் படுவாங்கன்னு. எனக்கே அதான்டா கஷ்டமா போச்சு. அதான் இப்ப நல்லபடியா முடிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன? கேமரா வச்சா தர்மா மேல தான் டவுட் வரும்னு எப்படி பிளான் பண்ண? டேய், நான் தர்மாக்கு பிளான் பண்ணி அந்த கேமராவை வைக்கலடா. அப்புறம் நான் பிளான் பண்ணது எப்படியாச்சும் நடராஜ், பிரபா, சரவணா இதுல இருந்து காப்பாத்தணும்னு தான். நான் மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லடா. ஆனா அவங்க எல்லாருக்கும் வெளியே ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அதை கெடுக்க நான் விரும்பல. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சதுனால அவங்க எங்களை தான் கொலைகாரங்கன்னு தேட ஆரம்பிப்பாங்க. அந்த மைண்ட் செட்டை மாத்துறதுக்கு நாம போலீஸ்க்கு கொடுத்த க்ளூ தான் அந்த வீடியோ. அது எப்படி? ஒன்றும் புரியல. எங்களுக்கே தெரியாம அந்த வீடியோ எடுத்ததுனால போலீஸ் அந்த வீடியோவை பார்த்த உடனே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அடுத்து இந்த கொலைகளை யாரெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நாங்க ஏதோ கேஷுவலா பேசினதுனால ஈஸ்வரியில ஆரம்பிச்சு போலீஸ் எல்லாரையுமே டவுட் பட ஆரம்பிச்சது. அதனாலதான் ஈஸ்வரி மாட்டினது, மத்தவங்களை தேடினாங்க, அடியாளுங்களும் சிக்கினாங்க. ஆமா ஆமா, கரெக்ட். இதெல்லாம் நீ ஸ்டேட்மெண்டா கொடுத்திருந்தா கூட யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. ஆனா பிரபா கடைசியா சொன்ன விஷயம் ரொம்ப முக்கியம். நந்தினி மேல தர்மா ஆசைப்பட்ட விஷயம் யாருக்குமே தெரியாதே. ஆனா அதுதான் சசிரேகாக்கு தர்மா மேல டவுட் வர வச்சது. அதுக்காக தான் நான் உன்னை சசிரேகாவை பார்த்து பேசி நம்ப வைக்க சொன்னது. நீ அந்த போட்டோவை காட்டினதும் பேசினதும் தான் தர்மா தான் கொலைகாரன்னு போலீஸை நம்ப வச்சிருச்சு. அதனாலதான் அவனை துரத்த ஆரம்பிச்சாங்க. அவனும் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணுமேனு பயந்து ஓட ஆரம்பிச்சான். ஆமாடா திலீப்பா, எவ்வளவு பெரிய கொலைகாரனா இருந்தாலும் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்க பயப்படுவான். எஸ் எஸ், அதேதான். அந்த பயந்தான் அவனை போலீஸ் கிட்ட இருந்து ஓட வச்சது. அவன் இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்காம தானே என்னென்னவோ பண்ணா. அது எல்லாமே எங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருச்சு, அவனுக்கு எதிராக அமைஞ்சிருச்சு. அதை வச்சு போலீஸும் அவனை நெருங்கிடுச்சு.